அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவு 110 துணை தலைப்பு ஆசைகள் எனும் பதிவிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஆயிரக்கணக்கான ஆசைகள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்முடன் பயணிக்கும் ரத்தம் போல் பாய்ந்தோடுகின்றன. அளவிற்கரிய ஆசைகளாலும் திரும்ப திரும்ப தொடரும் ஆசைகளாலும் தான் நாம் எல்லாம் பொருள் தேடிக்கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நெற்கதிர்கள் அறுவடை முடிந்தபின் வயல்கள் சிறிது காலம் தரிசாக இருக்கும். அவைகள் மீண்டும் விளைநிலங்களாக விவசாயிகளால் மாற்றப்படுகின்றன. அதுபோன்றுதான் ஒரு ஆசை நிறைவேறியதும் மற்றொரு ஆசை வெட்ட வெட்ட வளரும் வாழை மரம் போல் உள்ளத்தில் துளிர்க்கின்றன. வயதானவர்கள் அவருக்கு கீழ் உள்ள சமவயது குறைந்த வயது உள்ளவர்களிடம் உரையாடும் போது நாம் பார்க்காததா, நாம் அனுபவிக்காததா, இன்னும் என்ன உள்ளது, எதற்காக ஏங்குகின்றாய் என நாணி போல் பேசுகிறார்கள். அவர்கள் சொல்வது உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள் பெரும்பாலானோர் எண்ணியதை ஈடேற்றிக் கொள்ளும் வசதி படைத்தோர் அவர்களது ஆசைகளை நிறைவேற்றியவர்களாக உள்ளனர். இருந்தும் அந்த ஆசையானது திரும்ப திரும்ப தினசரி உதித்து மறையும் சூரியனை போல் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆசைகளை அறுத்தவர் என்று ஒருவரும் இந்த உலகில் இல்லை. ஆசைகளின் வடிவங்கள் மாறியிருக்கலாம், நபருக்கு நபர் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் ஆசையை அறவே விட இயலாது. ஒவ்வொரு மதமும் நடைமுறையில் ஒரு தருணத்தில் 1-2 ஆசைகளை துறந்துவிட வற்புறுத்துகின்றன. சில காலங்களுக்காவது அவர்களை தள்ளி போட அறிவுறுத்துகின்றன. அதற்கான மத சடங்குகளை ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மதமும் கடைபிடிக்க வைக்கின்றன. எந்த ஒரு ஆசையும் இல்லாத மனிதனை சந்திக்க வேண்டும் என்றால் ஒன்று சலனமற்று கோமா நிலையில் இருக்க வேண்டும், அல்லது முழு பைத்தியமாகவும் மூளை செயல் இழந்தவனாகவும் இருக்க வேண்டும். பல பைத்தியங்கள் அவர்களின் அடக்க முடியாத ஆசைகளினால்தான் பைத்தியங்களாகவே மாறியிருப்பதை மனநல காப்பகத்தில் சென்று பார்த்தால் நாம் அறியக்கூடும். சில அறிஞர் பெருமக்கள் ஆசைகளை, நியாயமான ஆசைகளை அடக்க முயலாதீர்கள், அவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என அறிவுரை சொல்கிறார்கள். ஆசைகளின் அடையாளங்களே, விளைவுகளே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப தோன்றும் ஆசைகளால் தான் உலக பொருளாதாரமே இயங்குகிறது என்பார் பொருளாதார நிபுணர் ஆடம் ஸ்மித் மற்றும் இன்றைய பொருளாதார நிபுணர்கள். ஆசைகள் அடங்கிவிட்டால் உலகில் ஓசைகளே இருக்காது. அடங்காத ஆசைகளும் நிறைவேறாத ஆசைகளும் தான் இந்த உலகம் இயங்குவதற்கான ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தில் வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பதிவு நிறைவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், கருத்தினை தெரிவியுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள், சந்தாதாரராக இணையுங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.